உதயநிதி அவர்கள் தொடர்ந்து விஜய் பேசவில்லை 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 என்று கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்த உடனே, அதுவும் அவர் என்ன சொன்னார், கட்சி ஃபண்டுன்னு சொன்னார் இல்லைங்களா, பார்ட்டி ஃபண்டு. அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எல்லோரும் எழுந்து நின்று ஆரவாரம் செஞ்சாங்க. ஆரவாரம் செஞ்சது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஒருமையில் பேசி கொண்டிருந்தார்கள். யாரை? முதலமைச்சர் அவர்களை. மறுபடியும் அவர் பேசுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஏன் அனுமதிக்கலை? குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. எங்க இவங்க வண்டவாளத்தை மொத்தத்தையும் எடுத்து வெளியே விட்டுருவாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் எழுந்து வெளியே போயிட்டாங்க. முழுக்க விஜய் அவர்கள் உதயநிதி அவர்களை சிதறடித்து விட்டார் என்று தான் சொல்ல முடியும். ஆமாம், பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள். எங்கே இவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றி விடுவார்களோ என்று நினைத்து, மொத்த ஊழல்களும் வெளியே வந்துவிடும் என்று நினைத்து, அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, இனிமே ஊழல் நாங்கள் செய்ய மாட்டோம், ஊழல் செய்யவே மாட்டோம், செய்கிறவங்களையும் விட மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. விஜய் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாகவே இருக்கிறது. ஆகையால் எங்கே திமுகவினுடைய ஊழல் அம்பலப்பட்டு விடும் என்கின்ற பயத்தில் அனைவரும் சட்டசபையை விட்டு வெளியே போய்விட்டார்கள். இதுதான் உண்மை. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், திமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே விஜயை கண்ட மேனிக்கு வசைப்பாடுகிறார்கள். அவரை ஒரு தனி மனித விமர்சனம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஒரு ஸ்டைலாக ஒரு விஷயத்தை செய்தார். அது விமர்சனத்துக்குள்ள ஆகுதுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜயனுடைய தனி மனித தாக்குதலை திமுக தரப்பினர் விட்டால் ஒழிய வன்மத்தை தெளிப்பதையும் கை தேர்ந்தவர்கள் திமுக காரர்கள். அதுவும் தற்பொழுது இருக்கின்ற அந்த டெவில்னு சொல்லக்கூடிய, அவர் ஈவில்னு சொல்கிறாரு, இவர் உதயநிதி அவர்களை டெவில்னே சொல்லிட்டார். ஏன்னா இந்த நாட்டுக்கு ஒவ்வாத செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் டெவில் தான். மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பவர்கள், மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள், மக்களுக்கு தேவையான எந்த அரசியலிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, மக்களுக்கான நல்ல செய்திகளையும் திமுக கொண்டு சேர்க்காது. ஏனெனில் வன்மமான செய்திகளையும் ஒழுக்கமற்ற தரமற்ற அரசியலையும் செய்வது தான் திமுகவினுடைய மாண்பு. அதுதான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது திமுக காரர்களுடைய கைவந்த கலை. விஜய் செய்கின்ற ஆட்சி மீது போராமை. இவர் எங்கு நல்லாட்சி செய்து விடுவாரோ, இவர்களுக்கு கெட்ட பெயர் வந்து விடுமோ, அதே நேரத்தில் இவர்கள் செய்த ஊழல்களை எங்கே அம்பலத்தில் விட்டு விடுவாரோ என்கின்ற பயத்தில் இப்படியெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறதுன்னா, எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே ஏறாத்தான்னு ஒரு பழமொழி இருக்கிறது. எங்கேயோ போகும் ஒரு விஷயம், அதை இவர்களே எடுத்து அவர்கள் மேலே விட்டுக்கொள்வார்கள். இது தான் உண்மையான அரசியல் அவர்கள் செய்வது. மக்களுக்கான அரசியலை திமுக காரர்கள் என்றும் செய்தது கிடையாது. நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தாலே, விஜய் உண்மையிலேயே நல்லாட்சி கொடுத்தார் என்றால் யாருக்கு கெட்ட பேர் வரும்? திமுக தானே கெட்ட பேர் வரும். ஆகையே முதலிலேயே விஜயை அடித்து துவைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில், இது கெட்ட எண்ணம், துர் எண்ணம் சொல்லுவாங்க இதை. அதே நேரத்தில் துர் எண்ணத்தின் காரணமாக இவர்களுடைய செயல் அப்பட்டமாக தெரிகிறது. இவர்கள் முழுக்க ஆபாச அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபாச அரசியலை திமுக செய்வது இது புதிதல்ல. இதே அதிமுக ஆட்சியில் நடந்தது. இது மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மா அவர்கள், அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது சட்டசபையில் எப்படியெல்லாம் ஒழுங்கினமாக திமுக காரர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது இப்போது நாடறியும். அதே நேரத்தில் ஒரு ஒற்றை பெண்மணியை அவங்களை எந்தெந்த அவர்களுடைய அங்கத்தில் எல்லாம் கை வைத்து அவர்களுடைய புடவையை இழுத்து அவரை எப்படியெல்லாம் இவர்கள் துச்சாதனர்களாக, அதாவது துரியோதன சபை போன்று மாறிவிட்டது அன்றைய திமுக சட்டசபை என்று உலகமே அறியும். அப்படிப்பட்ட திமுக காரர்களுக்கு இதெல்லாம் புதிதல்ல. வன்மத்தை தெளிப்பதும், ஆபாசமாக பேசுவதும், அசிங்க அரசியல் பண்ணுவதும், ஆபாசமான ஒரு அரசியல் பண்ணுவதும் இவர்களுக்கு கை வந்த கலை தான். இதனால் இவர்கள் இப்பொழுது கொஞ்சம் நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் இவருடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சட்டசபை ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சட்டசபை போன்ற அடிதடி நடக்கவில்லை என்றால் பாருங்கள், அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் நிச்சயமாக இதை செய்வார்கள். ஏனெனில் இதை செய்வதற்குண்டான வேலைகளை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால்
விஜய் அமைச்சரவையில் இருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் ரொம்ப சின்ன இளமையானவர்கள். அவர்களுக்கு அவரே சொல்கிறாரு, ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னார், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லை, எங்களுக்கு பேசாமல் எங்களுடைய வெற்றி தலைவர் கடைக்கண் பார்வையிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கடைக்கண் பார்வை காட்டினாலே போதும், நாங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கிறோம் என்று ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார். இதிலிருந்து புரியவில்லையா? அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, விஜய் அவர்கள் சும்மா ஒரு கடைக்கண் காட்டினாலே திமுகவில் இருக்கின்ற சட்டசபையில் இருக்கின்ற அத்தனை எம்எல்ஏக்களையும் தூக்கி எறிந்து விடுவார்கள் இப்போ இருக்கின்ற இளம் தலைமுறை அரசியல்வாதிகள். இதை எல்லோரும் கவனிக்க வேண்டும். ஏதோ கட்டுப்பட்டு இருக்கிறார்கள், விஜயனுடைய ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய அவருடைய ஆட்சிக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தில் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவர்களுக்கும் இவர்களுக்குள்ளும் அரசியல். இப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே இவர்கள் தலையிட இவர்கள் யார்? உதயநிதி அவர்கள் துபாயில் குடி அமர்த்தவில்லையா? இதையெல்லாம் பொய்யா? ஏன் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை? இதை பல பத்திரிகை ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்களே. தமிழா பாண்டியன் இதை பற்றி பேசியிருக்கிறாரு, சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ யூடியூபர்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கலை? விஜய் ஏதோ திரிஷா கூட கேக்கு வெட்டி கொண்டாடிட்டார், நட்பு ரீதியாக கொண்டாடி இருக்கலாம். ஏன் அதை வன்மமாக நீங்கள் பார்க்குறீங்க? அதனால் என்ன தப்பு? இது என்ன தவறு இருக்கிறது? இதில் ஒரு நண்பர்களுக்குள்ளே ஒரு கேக்கு வெட்டி அவர்களுக்குள்ள சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள் திமுககாரர்கள்? இது இவர்களுடைய வேலையாக போய்விட்டது. அப்போது இந்த நிவேதா பெத்ராஜுக்காக கார் பந்தயம் வச்சார்னு சொன்னாங்க. அதில் ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் பந்தயம் வச்சாங்க. இது எதற்காக அவர் அதெல்லாம் செஞ்சார்? அதுவும் சிட்டிக்குள்ளவே செஞ்சார். இதனால் இங்கே இருக்கிற ராஜமங்கலத்தில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரு இந்த சத்தமே, அதாவது அவருக்கு சவுண்ட் அலர்ஜி, இதனால் அவர் இறந்துட்டார். அவர் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுது? இப்படியெல்லாம் தவறுகளை பண்ணிவிட்டு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தவறுகள் என்ன ஒன்றாலும் பண்ணலாம். இதே இடத்துல இந்த சட்டமன்றம் இப்போ ஒழுக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, அரசியல், அதாவது டீசெண்டான அரசியலை கடைபிடித்து வருகிறார் விஜய் அவர்கள். ஆனால் சிவி சண்முகம் இருக்கார் இல்லையா, அதிமுகவில், அவர், அதன் பிறகு அமைச்சர் ஜெயக்குமார், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கிழின்னு கிழிச்சு நாராக தொங்க போட்டிருப்பாங்க உதயநிதி அவர்களை. இது எதுவோ விஜய் இதை பெரிதுபடுத்தாமல் அமைதியாக ஒரு டீசெண்ட் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. காலம் போக போக இவர்களும் அதை கையில் எடுப்பார்கள். அதற்கு தக்க பதிலடி அவர்களும் கொடுக்க ஆரம்பித்தால் என்ன இருக்கும்? சட்டசபை ரணகலமாக மாறிவிடும். இனி வரும் காலங்களில் நாம் அதை எதிர்பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன்.